அதுக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்குமே. இந்த 2026 எல்லாருக்குமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம், என்ன பார்க்க போகிறோம், மீனவர்கள் வந்து போட்டை தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு காண்கிறேன். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பீடாக போகுது, இந்த சைடு 2 பேர் தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. கட்டு மரத்தை இருக்குன்னு பாருங்க. மொபைலில் இந்த அளவுக்கு தெரியுது, அப்போ நேரில் வரணும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சரியான கூட்டமாக ஓடுறாங்க. இவங்க கூட ஓடி போனால் ஸ்டேஷன் போய் சேர்ந்துடலாம் வீட்டுக்கு. ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புதேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷமாக எந்த வீடியோவுமே போஸ்ட் பண்ணல. அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரியான கிளியாரிட்டிக்குள்ளே தானே மொபைல் இல்லை. ஸோ அதனால ஒரு நல்ல கிளியாரிட்டிக்கான கேமரா வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம். ஸோ அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கேமராவும் நல்ல குவாலிட்டியான கேமரா வாங்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்குமே. இந்த 2026 எல்லாருக்குமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம், என்ன பார்க்க போகிறோம், எல்லாமே இந்த வீடியோவை கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ நான் ரொம்ப நாள் கழிச்சு vlog பண்ணுறதுனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஸோ போக போக அந்த கான்ஃபிடென்ஸும் அந்த தைரியமும் சீக்கிரமாக வந்துடும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துக்கு கோயில் பக்கத்தில் இருந்து இந்த 1 வருஷம் கழிச்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்ல இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம், என்ன பார்க்க போகிறோம், எல்லாமே இந்த வீடியோவை கண்டினியூலேருந்து பார்த்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எங்கே போகிறோம் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருங்க, சரியா? ஸோ இப்போ எங்கே போகிறோன்னு நீங்கள் தம்ப்நெயில பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்குள்ளதான vlog என்னதுன்னு. இருந்தாலுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் ரிவீல் பண்ணேன். டைம் பார்த்துட்டிங்கன்னா அதிகாலை 4:47 ஆகுது. வேறு நம்ம வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். மீன்ஸ் ஒரு ரிக்ஷா இல்லாட்டி ரிக்ஷா பிடிச்சி வந்தோம்னா ஒரு 26 ரூபா கிட்ட ஆகும். ஸோ இந்த ஸ்டேஷன் பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதான் இந்த ஸ்டேஷன், இந்த போரூலி ஸ்டேஷன். ஸோ இப்போ இந்த போரூலி ஸ்டேஷன்லேருந்து நம்ம எங்கே போகிறோன்னு நான் உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே சொல்லுதேன், சரியா? மக்களே, இப்போ வந்து நீங்கள் டைமை பார்க்கலாம். டைம் வந்து 4:49 ஆகிட்டு. ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நம்ம எங்கே போகிறோன்னு. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு தரமான சன்ரைஸை தான் பார்க்க போகிறோம். அதுவுமே எங்கே பார்க்க போகிறோன்னா, மும்பையில் இருக்கிற ஃபேமஸான ஒரு தாஜ் ஹோட்டல் இருக்குது. அந்த தாஜ் ஹோட்டல் கிட்டே கடல் இருக்குது, ரொம்ப கிட்ட 2-3 ஸ்டெப்லேயே கடல் இருக்குது. ஸோ அந்த கடலில் இருந்தால் நம்ம இன்றைக்கி சன்ரைஸ் பார்க்க போகிறோம். ஸோ தரமாக இருக்கும் சன்ரைஸ். நான் யாருக்குன்னு ஒரே ஒரு டைம் போயிருக்கேன். ஸோ இது 2வது டைம் போகிறேன். அதனால இதே ஒரு vlog-ஆக எடுத்து கொஞ்சம் நல்ல காமிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கி போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருட்டாக இருக்கும். இன்னும் காலையில் கூட ஆகல. கரெக்டாக அதிகாலை 4:49, இப்போ ஒரு 4:50 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு ஃபாஸ்ட் வண்டி தான் பிடிக்க போகிறோம். ஃபாஸ்ட் வண்டி பிடிச்சிட்டு சர்ச் கேட்டில் தான் நேராக இறங்குவோம். நடுவில் கொஞ்சம் ஸ்டாப்ஸ் வரும். அந்த ஸ்டாப்ஸை நான் அவங்கள்ட்ட கவர் பண்ணி அந்த ஃபாஸ்ட் வண்டி எங்கெல்லாம் நிற்கணும் உங்கள்கிட்ட சொல்லுதேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. வேறு இதே மாதிரி இன்னும் தரமான ஃபுட் ரிவ்யூ, ஃபுட் vlogs, குக்கிங் vlogs, மெயினாக இப்படி ட்ராவல் vlogs எல்லாமே வரும். ஸோ அதனால் புதுசாக யாரும் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் இப்போ உங்கள்கிட்ட ட்ரெயினில் ஏறிட்டு கண்டினியூ பண்ணேன். மக்களே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ட்ரெயினில் ஏறியிருக்கேன். ட்ரெயின் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபாஸ்ட் வண்டி. ஸோ இந்த ட்ரெயினுக்குள்ள ரேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 15 ருபீஸ் ஆகுது. ஸோ போகிறதுக்கு மட்டும் தான் 15 ருபீஸ். அப்படி நம்மளுக்கு வந்து போகிறதுக்கும் வரதுக்கும் ரிட்டன் டிக்கெட் எடுத்தோம்னா 30 ருபீஸ் கிட்ட ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து வெறும் சன்ரைஸ் பார்க்க தானே போகிறோம். ஸோ அதனால 15 ருபீஸ் தான் வெறும் அங்கே போகிறதுக்கு. ஸோ இந்த ஸ்டேஷன்ஸ் வந்து மெயினாக பார்த்துட்டிங்கன்னா எங்கெல்லாம் நிற்கும்னா அந்தேரி, பேண்ட்ரா, தாதர், மும்பை சென்ட்ரல். அதுக்கப்புறம் இந்த வண்டி ஸ்லோ ஆயிரும். அதுக்கப்புறம் நேராக நம்ம சர்ச்சிகேட்டில் தான் இருக்கும். அதுக்கு நடுவில் இந்த ட்ரெயின் வந்து எந்த ஸ்டாப்லேயுமே நிற்காது. ஸோ இப்போ உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாப்லாம் வருதுன்னு நான் கவர் பண்ணுறேன், பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரெயினுமே நல்லா ஸ்பீட் ஆகிடுச்சு.
மக்களே நம்ம வந்து அந்தேரி ஸ்டேஷன் வந்து இப்போ பாராயிட்டோம். அதாவது அந்தேரி ஸ்டேஷன்ல இருந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேண்ட்ராக்கு போக போறோம். இப்போ இவ்வளவு நேரம் நீங்க வந்து டைம் ஸ்லாப்ஸ்ல பாத்திருப்பீங்க வண்டி என்ன மாதிரி ஸ்பீடா போயிருக்குது. பாருங்க மைக்ல கூட அனௌன்ஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து பேண்ட்ரா. இதுக்கப்புறம் வந்து பேண்ட்ரா, தாதர், மும்பை சென்ட்ரல். அதுக்கப்புறம் 3 சின்ன ஸ்டேஷன் நினைக்கிறேன். என்ன ஸ்டேஷன்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. ஸோ அதனால என்ன சொல்ல வந்தேன்னு பாத்தீங்கன்னா மும்பை சென்ட்ரலுக்கு அப்புறம் வந்து லேண்ட் ரோட், செர்னி ரோட், மரீன் லைன்ஸ் இந்த 3 ஸ்டாப். அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா சர்ச்சுக்கிட்டு வந்துடும். ஸோ இதை வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்தலான்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தெரியப்படுத்திட்டேன். வண்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடா போயிட்டு இருக்கு. வேற இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா என் பேக்லாம் இல்லை. எங்க மக்கள் வந்து தூங்கிட்டுலாம் இருக்காங்க ட்ரெயின்ல, நீங்களே பார்க்கலாம். அதுல வேற இன்னைக்கு வீக்கெண்ட், சண்டேலயுமே கொஞ்சம் லைட் க்ரௌட் தான், ரொம்ப க்ரௌடுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியான க்ரௌட் தான் இருக்கு. இருந்தாலுமே இந்த வீடியோ பார்க்குறது எல்லாருமே நீங்க வந்து சன்ரைஸ் பார்க்கணும்னா இப்போ நம்ம ஊர்ல இருந்தா பைக் எடுத்துட்டு கன்னியாகுமரி போகலாம். ஆனா நம்ம மும்பைல இருக்கிறதுனால இப்படி தாஜ் ஹோட்டல் பக்கத்துல அப்படி சன்ரைஸ் பார்த்தா தான் பார்த்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப பேருக்கு ஒரு டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது. வீட்டிலே சும்மா இருக்கீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு காலையில டைமா பிக்கப் பண்ணி எப்படி ஒரு 5 மணிக்குள்ள ட்ரெயின்லாம் பிடிக்க பாருங்க. அப்போதான் உங்களுக்கு சன்ரைஸ் அங்கே போய் கரெக்டாக பார்க்க கிடைக்கும். அந்த சூரியன் அப்படியே ஸ்லோவா மேலே வர்றதும் அதை அப்படியே கேப்சர் பண்ணுறதுமே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே லைஃப்ல ஒரு தடையாச்சும் இப்படி ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும், வேற கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ அடுத்ததான் இப்போ நம்ம சர்ச் கேட்ல இறங்கி உங்கள்கிட்ட நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். மக்களே ட்ரெயின்ல வந்து பாத்துட்டீங்கன்னா தாதர் வந்ததுக்கு அப்புறம் கூட்டமே இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த ப்ளூ கலர் சீட்லாம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டி. அதெல்லாம் ஆள்களை பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே வராங்க. செகண்ட் கிளாஸ் வண்டியில வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுவுமே நல்ல ஃப்ரீயாக தான் இருக்கு. கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு போகலாம். ஸோ அதனால தாதருக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே அமைதியாகவும் இருக்கு, வேற கூட்டமே இல்லை. சண்டே நீங்களும் வந்தால் இதே மாதிரி ரொம்ப நல்ல என்ஜாய் பண்ணலாம். பார்த்துருப்பீங்க கூட்டமே இல்லை. தாதர் இறங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் சுத்தமாகவே இல்லை. நானே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படுத்துட்டு கூட இந்த வீடியோ பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால காலையில் ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப உங்களுக்கு சேஃப்டி, ப்ளஸ் வந்து உங்களுக்கு கூட்டம் இருக்காது. அதே வந்து ஆஃப்டர்நூன் ஈவினிங்லேயும் உங்களுக்கு கூட்டம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆஃப்டர்நூன் டைம்லலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ அது ரொம்ப ரிஸ்க்கும் கூட. ஆனால் மும்பை ட்ரெயின்ஸ் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதுவும் மார்னிங்கில் வந்து இந்த சர்ச்சுக்கு போகிற வண்டிலாம் யாரது கூட வழி இருக்காது சில டைம்லாம். ஸோ நீங்கள் வீக்கெண்ட் நாக்கில் கொஞ்சம் நல்லா அமைதியாகவும் இருக்குது, வேறு நல்லா காமாகவும் இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டேஷன் வந்து மும்பை சென்ட்ரல். நம்ம சென்னை சென்ட்ரல் மாதிரி மும்பை சென்ட்ரல். நான் உங்களுக்கு இறங்கி அந்த மும்பை சென்ட்ரலில் காமிக்கிறேன். மக்களே இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மும்பை சென்ட்ரல். நம்ம ஊர் வண்டிலாம் இருக்கு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு போகும்போது ட்ரெயின்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் இருக்கு. லைட்டிங்க பாருங்க. மும்பை சென்ட்ரல் வந்தாச்சு. சென்னையில் இருக்கிற சென்னை சென்ட்ரல் மாதிரி இந்த மும்பையில் இருக்கிற மும்பை சென்ட்ரல் இதுதான். அடுத்ததாக இப்போ சர்ச் கேட்டில் நம்ம இறங்கிடுவோம். இறங்கி நான் கண்டினியூ பண்ணிட்டேன். மக்கள் இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ ரன்னிங் ரேஸ் நடக்கு. சரியான கூட்டமாக ஓடுதாங்க. கொஞ்சம் தூரமாக வரைக்குமே ஓடிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது நம்ம போகிற வழியில் பார்க்க கிடைச்சிச்சுனால உங்களுக்கு இதோ நம்ம ட்ரெயினும் கிளம்ப போகுது. நானும் ஏறிடுறேன் ட்ரெயினில். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் ஸ்லோ ஆகிட்டுன்னு யாருன்னு இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஷன் வந்துட்டு இன்னுமே ஒரு ஸ்டேஷன் விட்டு இன்னொரு ஸ்டேஷன் வந்துட்டு இருந்தாலுமே மக்கள் இங்கே வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கு போல். நான் உங்களுக்காக கொஞ்சம் ஒரு ஓட்டிக்கிட்டே வந்து காமிக்கேன். இருக்க மிலிட்ரிக்காரங்களாம் நிற்காங்க. நம்ம ட்ரெயினுக்கு வேறு மணி அடிச்சுட்டாங்க, ஏறிடுவோம். இல்லைனா இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம். நம்ம இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம்னா அதனால அதுக்கப்புறம் சன்ரைஸ் நம்மளை பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள், ரொம்ப தூரமாகலேருந்தே ஓடி வந்துட்டு இருக்காங்க. ட்ரெயின் மூவிங்கில் இருக்குது. இருந்தாலுமே நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இல்லை உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கேன். ட்ரெயின் ரொம்பலாம் ஸ்பீட் ஆகுது.
பாருங்க. கொஞ்சம் இந்த மரம் செடி நம்மள டிஸ்டர்ப் பண்ணது பார்க்க முடியாம, ஆனா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன கேப்ல இருந்து நல்லாவே தெரியுது. அடுத்த ஸ்டேஷன் வந்து பாத்துட்டீங்கன்னா சர்ச்சி கேட் தான். அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஸோ மக்களே, நம்ம வந்து சர்ச்சி கேட் ரீச் ஆயிட்டோம். அந்த மேடம் வந்து சவுண்ட் கொடுக்குறது உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இன்னுமே மக்கள் இங்க ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏதோ வந்து ரொம்ப பெரிய ஈவெண்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். மேரத்தான் ஏதோ நடக்குது. அதுவும் பார்த்துட்டீங்கன்னா 5 மணிக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு பார்க்க கிடைச்சதுல நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் நம்மளும் இப்படி கொஞ்சம் ரன்னிங் ரேஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்னைக்காச்சும் ஒரு நாள். அன்னைக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதையுமே ஒரு வ்ளாகாக எடுத்து உங்களுக்கு நம்ம காமிப்போம் நம்ம வீடியோவில். சர்ச்சி கேட் ஸ்டேஷன் வந்துட்டு உங்களுக்கு காமிக்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, சர்ச்சி கேட்னு எழுதியிருக்கா. ரெண்டு சைடுமே பிளாட்ஃபார்மா. இப்போ நம்மளுக்கு டுவர்ட்ஸ் ஈஸ்ட் தான் போகணும். ஏன்னா சன் ஆல்வேஸ் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஸோ நம்ம கொஞ்சம் பின்னாடியே இறங்கிடலாம். சர்ச்சி கேட் வந்து ஸ்டேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்கும். நல்ல வேலை இந்த கேப்பில் நான் போய் இறங்கலான் இருந்தேன். இந்த பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம். இப்போ இறங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஈஸ்ட் மாக்க போகிறோம். ஈஸ்ட் மாக்க போய் இந்த ரன்னிங் ரேஸ் வந்து இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. இல்லைங்க, உங்களுக்கு காமிக்க, வெளியே போய் காமிக்க. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு 3 ஸ்டேஷன் தள்ளி வந்துட்டோம். 3 ஸ்டேஷன் தள்ளியுமே எப்படி நான் உங்கள்கிட்ட கரெக்டாக சொல்லித பாருங்க. மும்பை சென்ட்ரலுக்கு அப்புறம் வண்டி ஸ்லோவான்னு சொன்னேன்னா, மும்பை சென்ட்ரலுக்கு அப்புறம் எந்த ஸ்டேஷன்லாம் வந்துச்சு? கிராண்ட் ரோடு வந்துச்சு, சர்னி ரோடு வந்துச்சு, மரீன் லைன்ஸ் வந்துச்சு, அப்புறம் நம்ம இந்த சர்ச்சி கேட். ஸோ இந்த ஸ்லோவாக போகிற ஸ்டாப்ஸ்லேருந்து நம்ம அந்த கிராண்ட் ரோட்லேருந்து இந்த ரன்னிங் ரேஸ் வந்து ஓடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ இதுலேருந்து ஒருத்தன் ஃபர்ஸ்ட்டு வராம்னா அப்போ அவன் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுவான். ஸோ அவன் யார் ஜெயித்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தான். அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் வாழ்க்கையில் ஜெயிப்போம். இங்கே பாருங்கள், இங்கேயுமே இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களாம் இன்னுமே ரேஸுக்கு போகும்போது இனிமேதான் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஜெயிக்கிறது தோக்கிறதோட மெயினாக வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து ரொம்ப பெருசாக நினைக்காங்க. அது வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ நானுமே இப்போ கீழே இறங்கிக்கிடுதேன். கீழே இறங்குறதுக்கு ரூட் கிடச்சிட்டு இப்போ நம்ம வந்து இந்த ரேஸை வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்க்கலாம். பாருங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. சரி, இவங்க ரன்னிங் ரேஸை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சன்ரைஸ் பார்க்க முடியாது. ஸோ அதனால இப்போ நம்ம எங்கே வந்து இறங்கியிருக்கோம்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு 2 பேர் பாருங்க நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு போகிறாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அவனுங்களுக்கு தெரியல. இங்கே பாருங்க, திருப்பி பார்க்க பாருங்க. அவன் பார்க்க நானும் கேமரா எப்படி பண்ணிருந்தா அவன் மூஞ்ச திருப்பிக்கிட்டு தான். இங்கே பாருங்க, திருப்பி பார்க்க பாருங்க. ஸோ நம்ம கான்ஃபிடென்ட் திருப்பி பார்ப்பா. அப்படியே நம்ம கேமராவை திருப்பினோடனே திரும்பிக்கிடுவோம். சரியா தெரிய மாட்டேங்க, எப்படியும் பார்ப்பான், கன்ஃபார்மாக பார்ப்பான். எப்படி ஜூம் பண்ணன்னு இல்லைங்க உங்களுக்கு காமிக்க. இங்கே வருவேன், எப்படியும் பார்ப்பானே. சரி, பார்க்க மாட்டேங்க, விடுங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். யார் பார்த்தாலுமே நம்ம கான்ஃபிடென்ஸை உடைக்க முடியாது. நம்மளுக்கான கோலை நோக்கி நம்ம போய்கிட்டே தான் இருப்போம். ஸோ அதனால யாராவது இருந்தாலும் இனிமேல் இந்த வ்ளாகை நம்ம வந்து கொஞ்சமாச்சு ஏதாச்சும் லைட்டாக வச்சு எட்டி பார்த்துட்டு தான் போகிறோம். ஸோ சரி, உங்கள்கிட்ட நான் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டப்போ நம்ம சர்ச்சி கேட் ஸ்டேஷன் வந்துடும். ஸோ டுவர்ட்ஸ் ஈஸ்ட் வாங்க. ஈஸ்ட் வந்துட்டிங்கனாலே பக்கத்தில் தான் பஸ்ஸு. ஸோ பஸ் பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, 2-3 நிமிஷத்துல நீங்கள் இறங்கிடலாம். பஸ்ஸுக்குள்ளது ரேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஏசி பஸ்னால் 12 ரூபா, நார்மல் பஸ்னால் 10 ரூபா. ஸோ மொத்தமாக ஒரு சன்ரைஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம போர்வலியிலேருந்து சர்ச்சி கேட் வரதுக்கு ஒரு 15, பஸ்ஸுக்கு ஒரு 12 ரூபா பிடிங்க. அப்போ எவ்வளோ ஆகுது? 15, 12, 27 ரூபான்னு நினைக்கேன். ஆமாம், 27 ரூபா தானே. 15, 12, ஆமாம் 27 ரூபா, கரெக்டாக 27 ரூபா ஆகுது.
ரூபாய்க்கு ஒரு சன்ரைஸ் பார்க்க வரோம்னா கொஞ்சம் நல்ல சீன் தான். இந்த பில்டிங்கை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி சர்ச்சு கேட்குள்ளது இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே ரொம்பவே ரோட்ஸாக இருக்கட்டும், இங்கே குள்ளது பிளேசஸாக இருக்கட்டும் ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. மித்த ஏரியா மும்பை ஏரியா வந்து நீட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த சர்ச்சு கேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீட்டாக ரொம்ப நீட்டாக இருக்கும். இங்கே எல்லாம் ரோட்டில் துப்புனா கூட ஃபைன். ஸோ காலையிலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மக்கள் வந்து ரொம்ப சைக்கிள் ரேஸ் கூட நடக்குதுன்னு நினைக்கிறேன். சைக்கிள்லாம் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஹெல்மெட்லாம் மாட்டி. ஸோ யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாருமே லைஃப்பில் வந்து இப்படி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எந்திரிங்க. ரொம்ப தூங்கியாச்சு லைஃப்பில். ஸோ இன்னும் தூங்குறதுக்கு டைம் இல்லை. கொஞ்சம் எந்திரிச்சு எப்படி இருக்குது இடத்தோட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கொஞ்சம் நம்மளும் ஜாலியாக இருக்க வேண்டியதான். ஸோ இந்த நியூ இயர் வந்து எனக்கு மட்டுமே நல்லா இருக்காமா, இந்த பார்க்குற உங்களுக்குமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுதேன். வேற என்ன சொல்லுவோம், நம்ம சத்தம் என் குரல் வந்து கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். ஏன்னா இங்கே கொஞ்சம் வின்டர் சீசன் இப்போது. ஸோ வின்டர் சீசன்னாக்கில் கொஞ்சம் கோல்டு இருக்குது, அதனால தான் சத்தம் அப்படி இருக்கும். அப்படியே சத்தம் அப்படி இல்லாட்டி நம்ம கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி சத்தத்தை கொஞ்சம் நார்மலாக கொண்டு வந்துடலாம். சரி மக்கள், இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் இந்த இங்கே உள்ள இடம்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்க. ரொம்ப இருட்டாக இருக்குது. அது காலையில் இன்னும் அவ்வளோ பார்த்தீங்களா, வீடியோவில் பார்த்தீங்களா, அதனால உங்களுக்கு சரியாக காமிக்க முடியல. இல்லாட்டி இந்த இடம்லாம் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் வாட்ச் டவர்லாம் இருக்குது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் தப்பான டைம் காமிக்கும் எப்போவுமே. இதில் நான் முன்னாடி வரும்போதுமே கொஞ்சம் ரொம்ப தப்பான டைம் தான் காமிச்சிச்சு. இப்போ மணி இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5:45 கிட்ட காமிக்காமா கொஞ்சம் செட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் காமிக்கி. வேறு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த ரன்னிங் ரேஸ்னாக்குள்ள கொஞ்சம் ரொம்ப ப்ரொடெக்ஷன், போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவுமே உங்களுக்கு காமிக்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியுமே நான் விளாக் எடுக்க தான் வந்தேன் இந்த சன்ரைஸை பார்க்கறதுக்கு. ஸோ பார்த்துட்டிங்கன்னா அப்போது சன்ரைஸ் ஆகிட்டு நான் டைம் ஸ்லாப்ஸில் போட்டிருந்தேன். அது வீடியோ நல்லா தான் எடுத்து வச்சுருந்தேன். இருந்தாலுமே தாஜ் ஹோட்டல் பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரைபாட், நம்ம ட்ரோன் இதெல்லாம் கொண்டு போனால் போலீஸ் வந்து அதை பிடிச்சிருந்தாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி போகும்போது ட்ரைபாட் கொண்டு போய் அங்கே ஸ்டாண்ட்லாம் செட் பண்ணுறேன்னா அவங்க வந்து எல்லாத்துமே தூக்கிட்டு போயிட்டு ஃபைன் கட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சார் ஃபர்ஸ்ட் டைம் சார் தெரியாமல் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த இது ட்ரைபாடை நான் கொண்டு போகிறேன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாரின்னு சொன்னோன்னே விட்டதுக்கப்புறம் நானுமே ட்ரைபாடை தூக்கிட்டு வந்துட்டேன். அந்த வீடியோ நல்லா தான் வந்துருந்துச்சு. இருந்தாலுமே எனக்கு வந்து பார்க்குறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே கொடுக்கணும். அது டைம் ஸ்லாப்ஸ் எடுத்தேன்னா அந்த சன்ரைஸ் வந்து, ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் சரி இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ஸ்டேஷனில் ரயில்வேல வரதை டைம் ஸ்லாப்ஸில் வச்சு சன்ரைஸை வந்து டைரெக்டாகவே உங்கள்கிட்ட நல்லா காமிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் தான் திருப்பி இன்னொரு டைம் நான் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி பாருங்கள், வீடியோ நல்லா தான் வரும். வேறு என்ன சொல்ல உங்கள்கிட்ட, வேறு பஸ்ஸில் ஏறி நான் கண்டினியூ பண்ணேன். ஸோ 24 ரூபாவில் தரமான சன்ரைஸ் பார்க்க கிடைக்கி. யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. சன்ரைஸ் பார்க்காதவங்களையும் கூப்பிட்டு போங்க எப்படி சன்ரைஸ் பார்க்கணுன்னு. 24 ரூபா தான். அது மும்பையில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ நாங்கள் வந்து போரோலி கிட்ட இருக்கிறதுனால 24 ரூபா. அதே இதுக்கு போரோலிக்கு தள்ளி இருக்கிறவங்களாம் இன்னும் 10 ரூபா கம்மியாக தான் இருக்கும். ஸோ யாருமே மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாருமே பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு உங்கள்கிட்ட சொல்லதுக்கு நிறைய இருக்குது. வர விளாக்ஸில் நிறைய அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆவேன். ஸோ அதே மாதிரி சரி இன்னொரு தடவை உங்களுக்கு நான் நியூ இயர் விஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் பஸ்ஸில் ஏறி உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணேன் சரியா. அதே மாதிரி உங்களுக்கு பஸ்ஸு நம்பர் என்ன அதுவுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். ஏன்னா அடுத்த டைம் நீங்கள் யாரும் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல பஸ்ஸில் வர. அதே மாதிரி நீங்கள் நடந்துமே போகலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும்னு நினைக்கிறேன். அதுவும் காலையில் டைமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எதனால பஸ்ஸில் போகிறேன்னா கொஞ்சம் பஸ்ஸுக்குள்ளதும் நம்மளுக்கு தெரியணும்ல எப்படி எந்த டைமில் வருது. அதனால தான் நான் பஸ்ஸே இருந்தேன். ஸோ அதனால உங்களுக்கு வேணால் நீங்கள் நடந்துமே போகலாம். இங்கே ரொம்ப மக்கள் வந்து நடந்து தான் போய்கிட்டே இருக்காங்க, பார்க்கலாம் நீங்களே. ஸோ நான் வந்து பஸ்ஸில் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நானும் உங்கள்கிட்ட பஸ்ஸில் ஏறிட்டு நான் கண்டினியூ பண்ணேன் சரியா. சரி வாங்க, நான் பஸ்ஸில் ஏறிட்டு உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். अंकल गेट ऑफ इंडिया जाने के लिए कैसा?
इधर से पकड़ना पड़ेगा आपको, क्या बोलते हैं टैक्सी। बस नहीं चल के भी जा सकते ना? चल के तो थोड़ा लंबा गिरेगा। हाँ हाँ। तो बस आज बंद है क्या? नहीं आता है ना, बस आता है नहीं मैं ऐसा आता था बस इधर से, बस इधर से आएगा बस, ये बंद, ये रूट से बंद है। अच्छा ठीक है इधर से बस आएगा, यहाँ रुकिए बस आ जाएगा। अच्छा ठीक. ஸோ மக்களே பார்த்துட்டிங்கன்னா இந்த ரன்னிங் ரேஸ் வந்து இருக்கிறதுனால பஸ்ஸை வந்து கொஞ்சம் முன்னாடி வர பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் பஸ் இங்கேருந்து கண்டினியூ ஆகுதான். நடந்து போனால் ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க அந்த போலீஸ்காரங்க. பார்த்தீங்களா, நான் அவங்கள்ட்ட கேட்டேன் என்ன பஸ் இன்னைக்கு நின்றுட்டானு. அவங்க சொன்னாங்க இல்லை ரூட்டை மாற்றி விட்ருக்காங்களாம் இன்னைக்கு மட்டும். அடுத்த டைம்லாம் கரெக்டாக அங்கேருந்தே விடுவாங்க பஸ்ஸை. ஸோ நான் இங்கேருந்தே அவங்கள்ட்ட பஸ் ஏறி நான் கண்டினியூ பண்ணேன். இப்போ நான் இருக்கிற இடம் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா ஃபவுண்டன். ஆமாம் ஃப்ளோரா ஃபவுண்டன் தான். ஏன்னா நீங்கள் துணிலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். இந்த இடமே வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு நாள் காலையில், ஆமாம் ஒரு நாள் மத்தியானம் டைமில் வந்து உங்களுக்கு இங்கே நான் ஷூட் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கேன். சரியா, நான் பஸ்ஸில் ஏறிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணேன். ஏன்னா பஸ்ஸு, ஏன்னா இங்கே இந்த மேரத்தான்னாக்கில் ரொம்ப ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ளோரா ஃபவுனா இதான். இங்கே பாருங்க இந்த ஸ்டெச்சு தெரியுதா? இந்த ஸ்டெச்சுக்கு நேராக நம்ம பின்னாடி தான் இருக்கு. ஆமாம் இந்த ஸ்டெச்சு தெரியுது. இன்னும் கொஞ்சம் இருட்ட. ஆமாம் இதான் இல்லைங்க, உங்களுக்கு காமிங்க. இங்கே பாருங்க இதுதான் ஃப்ளோரா ஃபவுனா. இந்த ரெட் கலர் சிக்னல் உங்களுக்கு கொஞ்சம் பிளிங்க் ஆகுதா? அதுதான் ஃப்ளோரா ஃபவுனா ஃபவுண்டன். சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கும். காலையில் வந்தீங்கன்னா ஃபவுண்டன்லாம் திறந்து விட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ரோட்ஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான். ரோட்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி இங்கே உங்களுக்கு பிளேஸஸாக இருக்கட்டும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ரோடாக பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் உங்கள்கிட்ட பஸ்ஸில் ஏறியே கண்டினியூ பண்ணேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதான் மக்களே அந்த ஃபவுண்டன், ஃப்ளோரா ஃபவுனா ஃபவுண்டன். கொஞ்சம் வெளிச்சத்தில் மட்டும் கொஞ்சம் விடியத டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே கொஞ்சம் நல்லதாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு 360. பஸ்ஸை வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம் பஸ்ஸு கிடைக்கிறதுக்கு. அதனால இங்கே ஒரு பிரதர் வந்து நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க கூட நம்ம லிஃப்ட் ஏறி கேட் ஆஃப் இந்தியா போகிறோம். நம்ம 27 ரூபான்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா 15 ரூபாலே நம்ம சன்ரைஸ் வந்து இன்னைக்கு முடியுது. 15 ரூபாயிலே பார்த்து முடிக்கும் சன்ரைஸை. ஸோ இந்த அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டுலாம் இந்த டைமில். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி ரொம்ப நல்லவங்களும் மும்பையில் இருக்காங்க. டிக்கெட்டாக கொடுத்துருக்காங்க. நான் பஸ்ஸுக்கு நின்றுப்பேன். அந்த மேரத்தானாக்கில் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது. கடவுளாக பார்த்து ஒரு 6 நிமிஷம் கொடுத்தாங்க. உங்களுக்கு நான் மெயினாக இப்போ தாஜ் ஹோட்டலையும் அது பக்கத்தில் இன்னொரு கேட் ஆஃப் இந்தியா ரெண்டையுமே காட்டுறேன் போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட் லிஃப்டில் இருந்து இறங்கிக்கிட்டோம். வந்து நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டோம். தேங்க்யூ பாய். சர்ச்சிகட் ஸ்டேஷன்லேருந்து நம்மளுக்கு லிஃப்ட்டை கொடுத்துட்டாங்க. ஹிந்தி மராட்டி ஹிந்தி 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 இல்லையா? தேங்க்யூ தேங்க்யூ. சரி, ரொம்ப லிஃப்ட்டு கொடுத்ததுனாக்கில் நம்மளுக்கு ஒரு 12 ரூபா மிச்சமும் ஆகிட்டு. பஸ்ஸில் வந்துருக்கலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பஸ்ஸு லேட்டாக வந்துட்டுனா வேறு நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மணிக்கு ட்ரெயின் பிடிச்சோமா ஃபாஸ்ட் வண்டி. 5:45க்கெலாம் ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கிட்டோம், சர்ச்சிகட் ஸ்டேஷனுக்கு. இன்னுமே மணி வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 ஆகலை. 5:55 5:58 அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்போ உங்கள்கிட்ட வ்ளாகிங் பண்ணிட்டு இருக்கிறதுனாக்கல சரியா டைம் எனக்கு காமிக்க முடியல. இப்போ நான் இருக்கிற இடம் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் இந்த இப்போ நான் நிற்க பாருங்க, இதுக்கு வெளியே இருக்கிற ஹோட்டல் உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இது பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் தாஜ் ஹோட்டல் தான், ஆனால் நியூ தாஜ் ஹோட்டல்னு நினைக்கேன். ஆனால் எனக்கு சரியாக பேர் தெரியல. உங்களுக்கு தெரியுதா? என் பின்னாடி இருக்கிற இந்த டவர். ஸோ என் பின்னாடி இருக்கிற இந்த டவர் பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நியூ தாஜ் ஹோட்டல் தான் நினைக்கிறேன். நம்ம கேட் ஆஃப் இந்தியா வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 26/11 உங்களுக்கு 2011 இங்கே நடந்த ஒரு அட்டாக் தெரிஞ்சிருக்கும். ஸோ
ஸோ அந்த அட்டாக் வந்து இந்த தாஜ் ஹோட்டலில் தான் நடந்துச்சு, நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற தாஜ் ஹோட்டலில். ஆனால் இப்போ எல்லாமே சேஃப் தான். இப்போ எல்லா டூரிஸ்ட்டும் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது, இன்னும் சூரியனே வரல. நான் உங்கள்கிட்ட பீச் பக்கத்தில் போய் கண்டினியூ பண்ணேன். மக்களே, இதான் கேட் ஆஃப் இந்தியா. ஸோ 7:30 மணிக்கு அப்புறம் தான் உள்ளே அலவுட். நம்ம வந்து சீக்கிரம் வந்ததுனால இப்போ க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ 7:30க்கு அப்புறம் உள்ளே அலவுட். பார்க்கலாம். இது கேட் ஆஃப் இந்தியா. அப்படியே இங்கே இப்படி திரும்பினோம்னா தாஜ் ஹோட்டல். இது தாஜ் ஹோட்டல். இது நியூ தாஜ் ஹோட்டல்னு நினைக்கேன், ஆனால் எனக்கு தெரில சரியா. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தாஜ் ஹோட்டல், கேட் ஆஃப் இந்தியா ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில். உங்களுக்காக இன்னொரு கடை நான் காமிக்க பாருங்க. கேட் ஆஃப் இந்தியா, அப்படியே இப்படி திரும்பினோம்னா தாஜ் ஹோட்டல். மக்களே, தாஜ் ஹோட்டல்ல இருந்து ஒரு 3 ஸ்டெப் தான். இந்த இப்படி தாஜ் ஹோட்டல்ல இருந்து இப்படி கிராஸ் பண்ணிட்டீங்கனாலே கடல். ஸோ இந்த கடலே பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம ஊரில் உள்ள கடல் மாதிரி இல்லை. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ப்ளூ கலர்லேயே இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது. எப்பவுமே டார்க் கலரில் இருக்கும். கேட் ஆஃப் இந்தியாவை பாருங்கள். இங்கே வந்து போட்ஸும் பாருங்கள் எவ்வளோ போட்ஸ் நிற்கி. ஆனால் இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, வட சென்னை படம் தான் ஞாபகத்துக்கு வருது. வட சென்னையில் போட்டில் சீன் காமிப்பாங்களா, அந்த சீன் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் கடலும் போட்டுமா தான் இருக்குது. கொஞ்சம் விடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து கப்பலுமே பார்க்க கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி போட்டாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு குட்டி கிராமமே கடற்கரை கிராமம் மாதிரி இருக்குது. யாருமே இதை மிஸ் பண்ணாதீங்க மக்களே. எல்லாருமே லீவ் டைமில் இப்படி வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். லைட்டாக விடிய ஆரம்பிக்க தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சோண்டி வெளிச்சமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன்ரைஸ் ஆயிரும். நானும் அப்போ வர கொஞ்சம் இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் இப்படி லைட்டிங்காக இருக்குன்னு. ஸோ நானுமே இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதேன் எப்படி இருக்குன்னு. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த பற்றி நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு இங்கே பாருங்கள் 2 மீனவர்கள் வந்து போட்டை தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு காமிக்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பீடாக போகுது. இந்த சைடு 2 பேர் தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. கட்டு மரத்தை தள்ளி போயிட்டுருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கடல்னாலே ரொம்ப பிடிக்கும். நான் வந்து மீனவர்கள் கூட கடலில் போய் வேலைலாம் பார்த்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு என்னைக்காச்சும் ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு டைம் கிடச்சிச்சின்னா அவங்க கூட கடலில் போய் மீன் பிடிக்கிறத வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 101%, 100க்கு 200%. ஏன்னா அவங்க கூட கடலில் வேலை பார்த்ததுனாக்களே எனக்கு அவங்க கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் கடலில் போய் மீன் பிடிக்க முடியலையோ அவங்க வந்து நம்ம இந்த வீடியோ மூலியமாக போய் மீன் பிடிச்சிக்கலாம். ஸோ இது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ, ஆனால் அதே மாதிரி இது வந்து ரொம்ப கஷ்டம். இவ்வளோ குளிரில் காலங்காத்தாலே எந்திரிச்சு இவ்வளோ தண்ணியில் இறங்கி தண்ணியில் மூஞ்சிலலாம் தண்ணி போடும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டைம் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மாதிரி இருக்கும். கடல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சரி வாங்க, சன்ரைஸ்க்கு இப்போ நம்ம செட் பண்ணிட்டு சன்ரைஸை பார்க்கலாம். மக்களே, கொஞ்சமாக விடிஞ்சிட்டு வேறு சன்ரைஸும் ஆக ஆரம்பிச்சிட்டு. தெரியுதா உங்களுக்கு? சன்னு ரொம்ப மெல்லிஸாக தெரியுது. எனக்கே இங்கேருந்து கொஞ்சம் ரொம்ப மெல்லிஸாக தான் தெரியுது. கேமராவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில, ஆனால் ஆமாம் தெரியுது, நல்லாவே தெரியுது பாருங்கள். பாருங்கள் சன்ரைஸை உங்களுக்காக ரொம்ப நேச்சுரலாக பிரம்மாண்டமாக ஒரு சன்ரைஸ். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் போட் ரைடெலாம் இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடச்சிட்டாங்க. ஸோ அதை நான் வீடியோவாக எடுக்கலை. அவங்க வந்து போட் ரைடுக்கெலாம் பேசியிருக்காங்க. ஸோ போட் ரைடுக்கு நம்பர்லாம், கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ நான் அதுவும் கன்ஃபார்மாக ஒரு ப்ளாக் போடலான் இருக்கேன். சன்ரைஸ் நல்லாவே தெரியுது.
ஸோ பாருங்க, டிம்மா இருந்து இப்போ எப்படி கொஞ்சம் மெதுவாக ரொம்ப நல்லா ஷைன் ஆகுதுன்னு. உங்களுக்காக நான் இன்னும் ஜூம் வச்சிருக்கேன். டேங்க அப்பா, சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமான சன்ரைஸ் நம்ம யூடியூப்ல உங்களுக்காக. ஆனால் நான் என்னமும் சொல்கிறதோட மொபைலில் நீங்கள் இந்த யூடியூப்பில் வ்ளாக்ஸாக பார்க்குறதோட நேரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். மொபைலில் இந்த அளவுக்கு தெரியுதுன்னா அப்போ நேரில் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ ஃபுல் சன்னு வெளியே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே வந்துட்டுனா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ இந்த சன்ரைஸ் பார்க்க தான் நம்ம மெயினாகவே வந்தோம். இதே நம்ம போட்லலாம் போய் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? போட்லலாம் போய் பார்த்தா இன்னுமே பிரம்மாண்டமாக தெரியும். பார்ப்போம், டைம் போக போக நம்மளும் கன்ஃபார்மாக போட்டில் போகிறது உறுதி தான். இருந்தாலும் இப்போ நம்ம கொஞ்சம் லேர்னர்னாக்கில் கொஞ்சம் நம்ம ஸ்லோவாகவே போவோம். எடுத்த உடனே சீக்கிரமாக போட்டில் போக வேண்டாம், மெதுவாக போகலாம். ரொம்ப நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிட்டு சன்னு. ஸோ இந்த நியூ இயர் வந்து சன்ரைஸோட நம்ம ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கேட் ஆஃப் இந்தியா, அப்படியே பார்த்தீங்கன்னா சன்ரைஸ், ஒரு அட்டகாசமான சன்ரைஸ். அப்படியே கொஞ்சம் இப்படி பார்த்தோம்னா போட்ஸாக இருக்கும். கொஞ்சம் கிளவுட்ஸ் மறைக்கி நம்ம சன்னை. மெதுவா மேலே போகுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது எவ்வளோ இருட்டாக இருந்துச்சு, இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே வெளிச்சமாயிட்டு. சன்ரைஸும் சீனாக இருக்குது. கீழே ஓடுற போட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோடவே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 200-300 போட்டாச்சும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன பயம்னா கீழே பார்த்தீங்கன்னா கடல். மொபைலில் லைட்டாக கூட ஸ்லிப் ஆகிட்டா கீழே போயிடும். பாருங்க, சன்குள்ளது ஷேட்ஸ் வந்து தண்ணியில தெரியுது பாத்தீங்களா? அடேங்கப்பா, சூப்பர் சூப்பர். கரெக்டா 7 மணிக்கெல்லாம் சூரியன் வந்துதாப்ல வெளிச்சத்தை கொண்டு. தண்ணியில ஷேட்ஸை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, நல்ல பிரைட்டாவும் இருக்கு. சரி மக்களே, உங்களுக்காக இந்த சன்ரைஸ். இங்க இருந்து போறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது, அவ்வளோ அழகா இருக்கு. இடமும் அழகா இருக்கு, சன்ரைஸும் அழகா இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தான் இருக்கு. ஆனால் இருந்தாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரதான் செய்யணும் நம்மளுக்கு. சன்ரைஸ் அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இதான் நம்ம சன்ரைஸ். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பின்னாடி உங்களுக்கு சூரியன் தெரியுதா, எந்த அளவுக்கு தெரியுதா தெரியலன்னு எனக்கு தெரியல.
ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா கேப்சர் பண்ணியிருக்கேன்னு தான் நான் நம்புதேன். ஸோ சன்ரைஸை பார்க்கலாம், அப்படியே கேட் ஆஃப் இந்தியாவை பார்க்கலாம், அப்படியே தாஜ் ஹோட்டல்லையும் பார்த்துக்கலாம். ஆனால் சூரியன் வந்து ரொம்ப அட்டகாசமாகவே ரைஸ் ஆகிருக்கு பாருங்க. சரி, இதோட நானும் இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறேன். வேறு இதுக்கப்புறம் வரத வீடியோஸ்லாம் எப்படி வரணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பி நியூ இயர் 2026. ஸோ நம்ம சேனல் டோனி ராஜேஷ், என்னோட பேர் தான் அது. ஸோ டோனி ராஜேஷ்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வரப்போகிற வீடியோஸில் இன்னும் எனக்கு மோட்டிவேஷனாக இன்னுமே நல்ல வீடியோஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த சன்ரைஸை பார்த்துட்டு நானுமே இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்காக இந்த வெளிச்சத்தில் ஒருத்தோட இந்த தாஜ் ஹோட்டலில் நான் காமிச்சுக்கிட்டேன். கூட்டத்தை பாருங்க, சன்ரைஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே கூட்டம் இருக்கு. ஆனால் எல்லாருமே லைனில் நிற்காங்க. லைன்லனா எல்லாருமே இந்த கார்னரில் நிற்காங்க. சரி மக்களே, நானும் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வீக்கெண்ட்ஸில் இல்லாட்டி மந்தில் ஒரு 4 vlogs ஆச்சும் உங்களுக்கு கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க முடியும். கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து நல்லாவே கான்ஃபிடென்ஸாக பேசியிருக்கேன்னு நம்புதேன். ஸோ அதே மாதிரி எடிட்டிங்கும் பண்ணி உங்களுக்கு நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னு நம்புதேன். ஸோ பாய், டேக் கேர் அண்ட் ஹாப்பி நியூ இயர். மக்களை, இந்த வீடியோவை எண்ட் பண்ணிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தேன். நம்ம காலையில் வரும்போது ரேசிங் நடந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? அது இன்னுமே முடியலை. பின்னாடி கொட்டும் பிரம்மாண்டமாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால உங்களுக்கு இதை பதிவு பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். சரியான கூட்டமாக ஓடுறாங்க. இவங்க கூட ஓடி போனால் ஸ்டேஷன் போய் சேர்ந்துடலாம் வீட்டுக்கு. சரி, நான் எண்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோவை. டாட்டா.